கணவரை காப்பாற்றுவதற்காக ரூபாய் 8 லட்சம் கடன் வாங்கி மனைவி ஒருவர் ஏர் ஆம்புலன்ஸ் விமானம் ஏற்பாடு செய்துள்ளார். கடைசியில் அது பெரும் துயரத்தில் முடிந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் லாதேகர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சஞ்சய். 41 வயதான இவர் அப்பகுதியில் ஒரு சிறிய உணவகம் நடத்தி வந்தார். கடந்த வாரம் இவரது உணவகத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அதில் சிக்கிக்கொண்ட சஞ்சய் 65 விழுக்காடு தீக்காயங்களுக்கு உள்ளானார். உள்ளூர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காததால் அவரை டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனைக்கு மாற்ற குடும்பத்தினர் முடிவு செய்தனர். மிகுந்த பணக்கஷ்டத்தில் இருந்தாலும் கணவரை காப்பாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் உறவினர்கள், நண்பர்களிடமிருந்து சுமார் 8 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கி சஞ்சயின் மனைவி அர்ச்சுனா தேவி ஏர் ஆம்புலன்ஸ் வசதியை கணவருக்காக ஏற்பாடு செய்தார். இதனையடுத்து பிப்ரவரி 23ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை ராஞ்சியிலிருந்து டெல்லிக்கு அந்த ஏர் ஆம்புலன்ஸ் விமானத்தில் சஞ்சயுடன் அவரது மனைவி அர்ச்சுனா தேவி, உறவினர் துருக்குமார், மருத்துவர், செவிலியர், 2 விமானிகள் என 7 பேர் பயணித்தனர். ஆனால் மோசமான வானிலை காரணமாக புறப்பட்ட 20 நிமிடங்களிலேயே சத்ரா மாவட்டத்தின் வனப்பகுதியில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் விமானத்திலிருந்த அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.